வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, போன வீடியோல கேட்டிருந்தேன் இல்லையா? போன வாரம். ஆடு புலி ஆட்டம். அந்த படம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கமெண்ட்ஸ் கேட்டிருந்தேன். அ சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அ என்னன்னா, போன வீடியோல பண்ண வேண்டிய கமெண்ட் அடுத்த வீடியோல நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நான் ஒரு படத்த பத்தி நான் விமர்சனம் பண்றேன்னா, அந்த படத்த பத்தியே அதிலேயே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்களுக்கு புரியாம கூட பண்ணியிருக்கலாம். நான் வீடியோ கடைசியில தான் என்ன படம் அடுத்த வீடியோல பேசப் போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அத பத்தி கமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் அடுத்த வீடியோல எடுத்து வாசிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம பேசி முடிச்சதுக்கப்புறம் அத பத்தியே கமெண்ட் பண்ண திருப்பி அந்த வீடியோல நம்ம ஆட் பண்ண முடியாது இல்லையா? சோ அதனால சொல்றேன். 2 கமெண்ட் இருந்தது. அத நான் படிச்சிடுறேன். அடுத்த வீடியோல இருந்து கொஞ்சம் பார்த்து நான் என்ன கொஸ்டின் கேட்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்ஸர போட்டீங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். ஆ பிரபாகர் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன தடவ நம்ம 16 வயது நிலை படம் பார்த்தோம் இல்லையா? சோ அதுக்குண்டான கமெண்ட் இதுல சொல்லியிருக்காங்க. நான் போன தடவ கேட்ட கிளிப்புக்கு உண்டான கமெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. 2யும் சேர்த்து நான் ரீட் பண்ணிடுறேன். வணக்கம் சிஸ்டர். கேள்விக்கு பதில். படம் உழைப்பாளி, பெயர் தமிழழகன். என் பார்வையில் 16 வயது நிலை பரட்ட தலையோட, சட்டை போடாம, லுங்கி கட்டிக்கிட்டு, பீடி குடிச்சிட்டு, 4 ரவுடிங்களோட மரத்துக்கு கீழ உட்கார்ந்துகிட்டு, "வத்தி பெட்டி கேட்டீங்கல்ல, பிடிங்க நானே பத்த வைக்கிறேன். இது எப்படி இருக்கு?" அப்படிம்பாரு. ஆ சமீபத்துல நடிகர் சிவகுமார் ஒரு பேட்டியில் பேசும்போது கூட கமலஹாசன் கோமணத்தை கட்டிட்டு படம் முழுக்க உயிரை கொடுத்து நடிச்சிருப்பார். ஆனா ரஜினி கொஞ்சம் சீன்ல தான் வருவாரு. ஆனா படம் பார்த்துட்டு வெளியே வர்றவங்க எல்லாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஓகே. தன் கூட 100 பேர் நடிச்சாலும் சரி, ஸ்கிரீன்ல தலைவர் வந்துட்டார்னா அத்தனை பேரோட பார்வையும் தன் பக்கம் திருப்புற சக்தி தலைவருக்கு மட்டுமே உண்டு. அதற்கு 16 வயதிலேயும் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். அந்த பேட்டி நானும் பார்த்தேன். சிவகுமார் அவர்கள் பேசின அந்த பேட்டிய நானும் பார்த்திருக்கேன். அண்ட் ஆல்சோ அந்த கிளிப்பு நான் போன தடவ ப்ளே பண்ண கிளிப்புக்கு உண்டான ஆன்சர் தான். இன்னொருத்தரும் சொல்லியிருந்தாங்க. மேக்னா அப்படிங்கிறவங்களும் தலைவர், உழைப்பாளி, தமிழரசன், தமிழழகன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, போன வாரம் என்ன கிளிப் ப்ளே பண்ணனோ அததான் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல ப்ளே பண்ணியிருப்பேன். சோ வீடியோ எண்டிங்ல தான் இந்த வாரத்துக்கு உண்டான கேள்வி வரும். அத கொஞ்சம் பார்த்து எண்டிங்ல நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்சர கரெக்ட்டா போட்டீங்கன்னா, எனக்கு அந்த லைன் ஆர்டர் பண்ணி வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த வீடியோல இந்த கமெண்ட் கரெக்ட்டா வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால சொன்னேன். அண்ட் அடுத்த வாரம் நான் என்ன படத்த பத்தி பேசப் போறேன் அப்டின்னா, காயத்ரி அப்டின்னு ஒரு படம் இருக்கு. நெறைய பேர் பார்த்திருப்போம். நெறைய பேருக்கு அது புடிச்சு கூட இருக்கும். அந்த படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ், வில்லன் பெர்ஃபார்மன்ஸ் தான். சோ அந்த படத்த பத்தி தான் அடுத்த வீடியோல பேசப் போறேன். அதுக்கு உண்டான கமெண்ட்ட மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. காயத்ரி மூவி பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நம்ம ஆடுபுலி ஆட்டம் பத்தி யாரெல்லாம் என்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய ரிவ்யூ பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக ராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஹ் 16 வயது நிலை படத்தின் மூலமாக தலைவர் பட்டி தொட்டி எங்கும் பரவினார். ஒரு புது விதமான மனிதராக இளைஞர்கள் மனதில் பொன் பொன் மனதில் புகுந்தார்ன்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்தது ஆடுபுலி ஆட்டம் படத்தில் வரும் டயலாக். அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவன பொம்பளை கிட்ட பிடிச்சு குடுக்காத அப்படிங்கிற டயலாக். அந்த டயலாக் பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஆடுபுலி ஆட்டத்துல நிறைய பஞ்ச் டயலாக் வரும். மெரதோஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. இதுதான் இது ரஜினி ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் அடிக்கடி சொல்லுவாரு. இந்த மாதிரி நிறைய பஞ்ச் டயலாக் அதுல வந்துகிட்டே இருக்கும். நேற்றைய நண்பன், நாளைய எதிரி, இன்றைய தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும். நிறைய டயலாக் அதுல கேட்க கேட்க இப்படி எல்லாம் டயலாக் எழுதிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டயலாக் நல்லா இருக்கும் அதுல. அடுத்ததாக ரஜினி மகேஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வணக்கம் சகோதரி. ஆடுபுலி ஆட்டம் திரைப்படத்தில் தலைவர் வில்லனாக நடித்திருப்பார். தலைவர் பெயர் ரஜினி. இதுதான் ரஜினி ஸ்டைல் என்ற டயலாக் பலமுறை பயன்படுத்தியிருப்பார். கடைசியில் தலைவர் திருந்து ஜெயிலுக்கு போய்விடுவார். அப்ப கூட இதுதான் ரஜினி ஸ்டைல் என்று சொல்லுவார். தலைவர் வரும் காட்சிகள் அனைத்தும் அற்புதம். இதில் கமலஹாசன், ஸ்ரீபிரியா பலர் நடித்திருப்பார்கள். சரிதானே சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் தான். அதாவது என்ன அப்படின்னா,
இந்த படத்துல வந்துட்டு அடிக்கடி வந்து ரஜினி ஸ்டைல் சொல்லிட்டே இருப்பாரு. இதுல வந்து நெகட்டிவ் கேரக்டர் தான். அதாவது கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு மனுஷன் வந்து எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கெட்ட குணங்களின் மொத்த உருவமா அந்த கேரக்டர் வந்து உருவாக்கி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி நிறைய தவறுகள் இந்த படத்துல பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கடைசியில அவர் திருந்தி ஜெயிலுக்கு போற அந்த நேரத்துல வந்து சொல்லுவாரு, நான் வந்து என் கண்ணு வந்து திறந்திருக்கும் போது நான் வந்து பார்வை இல்லாதவனா இருந்தேன். இப்போ என் கண்ணு குருடானதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பார்வையே வந்திருக்கு. அதாவது நான் நல்ல வழியில யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படின்னு திருந்தி வாழ ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, கமலஹாசன் வந்து ஏதோ டயலாக் சொல்லுவாரு. இல்ல, இல்ல இது இப்படிதான் நடக்கணும். இதுதான் ரஜினி ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து அப்படி ஜெயிலுக்கு போவாங்க. சோ அந்த டயலாக் வந்து அந்த படம் ஃபுல்லாவே வந்திருக்கும். ஓவரால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருடர்கள் அதாவது ஒரு 4, 5 பேரு சேர்ந்து ஒரு கேங்கா திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நெறைய பணக்காரங்க கிட்ட எல்லாம் திருடிட்டு வந்து இது பண்ற வேலை. சோ அவங்களுக்கு வேணுங்கிற பணத்த திருடர்கள் நமக்கு தெரியாதா? கள்ளர்கள், திருடர்கள்லாம் நெறைய வந்து நம்ம வரலாறுல படிச்சுட்டு தான் இருக்கோம். சோ அந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, கொள்ளைக்காரர்கள் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இதுல. 5 பேருக்கும் வந்து 5 வந்து தனியா ஒரு பைக் வச்சுக்கிட்டு, அப்பவே வந்து இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்லாம் வச்சுட்டு ஓட்டிட்டு, அந்த பைக் சத்தம் தான் இதுல வந்து பயங்கரமா கேட்கும். ஏன்னா நெறைய தொரத்திட்டு போற சீனு, நெறைய ஃபைட் சீனு இதுல எல்லாத்துலயுமே அந்த பைக் சவுண்ட் எல்லாம் வந்துட்டு இதுல ஹெவியா குடுத்துருப்பாங்க. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு காலகட்டத்துல வந்து பார்த்தோம்னா, இந்த கமல் கேரக்டர் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். அவங்க ஒருத்தங்கள வந்து விரும்புவாங்க. வேலைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு தான் வருவாங்க. கடைசியில பார்த்தா அவங்க வந்து எதிர்பாராத விதமாக இந்த திருடர்கள் கூட சேர்ந்து திருடுற மாரியான ஒரு சூழ்நிலை உருவாயிரும். ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய நண்பர் வந்து ஒரு மரண படுக்கையில கிடைக்கிற ஒரு ஒரு தருணத்துல வந்து அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்காது கமலஹாசனுக்கு. சோ பணம் கிடைக்கல அப்படிங்கிறப்போ அவங்க வைஃப வந்து அந்த முதலாளி வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க போறப்போ, நீ இந்த மாதிரி தப்பு செய்யறதுக்கு நான் திருடனா மாரி என் நண்பனை காப்பாத்தலாம். நீ போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு திருடனா மாரி அங்க வந்துட்டு காப்பாத்துவாரு. சோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். சரி இந்த உலகம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையும் கிடைக்கல. இங்க திருடனா மாறிட்டேன். இதையே நான் ஃபுல் டைம் தொழிலா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு திருடன் கூட போய் சேர்ந்துருவாரு. சோ அங்கதான் வந்து தலைவரை சந்திப்பாரு. இந்த படத்துல தலைவர் பேரு ரஜினி, உலகநாயகன் பேரு கமல். சோ ரஜினியும் கமலும் ஒன்றாக நடித்த படங்கள்ல இந்த மாதிரி நேம் காம்பினேஷன் அமைகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம். சோ இந்த படத்துல அப்படிதான் நடிச்சிருப்பாங்க. ஆரம்பத்துல இருந்து வந்து 2 பேரும் வந்து சேர்ந்து கொள்ளடிக்கிறது, பணத்த எடுத்துட்டு வர்றது அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இதுல இந்த கமல் கேரக்டர் வந்து என்னன்னா, ரொம்ப என்ன சொல்றது? தேவைக்கு திருடணும் அப்படிங்கிற மாரியான ஒரு கேரக்டர். இந்த உலகம் வந்து நம்ம மேல இரக்க காட்டல, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படிங்கிறதுல வெக்ஸ் ஆயி வந்து திருட போயிருவாங்க. சோ அப்படி போனா கூட அங்க அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு பொண்ண வந்து காதலிக்கும் போது, அவங்கள சேர்த்து வைக்கணும், அவங்கள நல்லபடியா இருக்க வைக்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பட் தலைவரோட கேரக்டர் என்ன அப்படின்னா, நம்ம திருட்டு தொழில இருக்கோம். நம்ம இந்த மாதிரி எல்லாம் போய் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒழுங்கு மரியாதை என் கூடவே இரு. நீ வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாம பெண்களை வந்து தவறாக பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டரா வந்து இருக்கும். சோ அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அப்போ வந்து இந்த கல்யாண பேச்சுலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசும் பொழுதுதான் வந்துட்டு இந்த டைலாக் வரும். அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா பொம்பளை கிட்ட புடிச்சு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். அது இப்ப கூட சமீபத்துல மீம்ஸ்ல நான் அந்த டைலாக பார்த்தேன். பார்த்து வந்து தக் லைஃப் மாதிரி கண்ணாடி எல்லாம் போட்டு தலையறக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க அந்த டைலாக் வச்சு. சோ அந்த டைலாக் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கெட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டே வந்து கடைசியில அந்த கண்ணு போகிற காட்சியில வந்து இவர் திருந்தி நல்லபடியா இருக்கிற மாதிரியான ஒரு சீன் வரும். இதுல கமலஹாசன் கேரக்டர் வந்து பாதியிலே திருந்திருவாங்க. போலீஸ் கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா ஏற்கனவே போலீஸ் வேலைக்கு தான் அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. சோ அது கிடைக்காதனால தான் திருடன் ஆயிருப்பாங்க. சோ அதனால பாதியிலே வந்துட்டு போயிட்டு போலீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. சோ அப்பதான் அந்த டைலாக் வரும். நேற்றைய நண்பன், நாளைய எதிரி, இன்றைய தலைவலி அப்படிம்பாரு. அது அந்த டயலாக் டெலிவரி இருக்கு இல்லையா? அது ப்ரொனன்சியேஷன், டயலாக் டெலிவரி அத மாதிரி ஒரு சோஃபால இருந்து அப்படி எந்திரிக்கும் போது அப்படி ஜம்ப் ஆகி அப்படி குதிச்சு அப்படி எந்திரிச்சு போறது. நான் அத அந்த சீன வந்து 2, 3 வாட்டி பார்த்தேன். அதாவது சோஃபால இருந்து எப்படிதான் எந்திரிச்சு போறாரு? சோஃபா மேல இப்படி கால இப்படி போட்டு உட்கார்ந்துருப்பாரு. உட்கார்ந்து டக்குன்னு வெளியில கதவு தட்டுற சத்தம் கேட்ட உடனே இந்த கால அப்படி தூக்கி போட்டு எந்திரிச்சு அப்படி
ஒரு எப்படி அதெல்லாம் தெரியல. எப்படி ஸ்டைல் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான். நம்மளுக்குலாம் அந்த ஸ்டைல் வராது. எப்படி எத்தனை தடவை பார்த்தாலும் வராது. சோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய ஸ்டைல் அப்படிங்கிற விஷயம் அதுல வந்து நிறையவே பண்ணியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி இருந்த சினிமாக்கள் எல்லாம் வந்துட்டு அவ்வளவா வந்து ஸ்டைல் அப்படிங்கிறது பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுல வந்து அந்த ஸ்டைல் மேனரிசம்லாம் வந்திருக்கும். நிறைய பஞ்ச் டைலாக் வந்திருக்கும். ஒரே டைலாக்க திரும்ப திரும்ப சொல்றது ஏற்கனவே வந்துட்டு 16 வயதிலேயே படத்திலேயே வந்துட்டு திரும்ப திரும்ப இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்துட்டு ரஜினி ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஃபேமஸ் ஆனது இந்த படத்துல தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னை வரைக்குமே வந்து யாராவது ஸ்டைல் பண்ணாங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்? பெரிய ரஜினி ஸ்டைல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா? சோ அந்த ரஜினி ஸ்டைல் அப்படிங்கிற வார்த்தை உருவான படம் வந்துட்டு நம்மளுக்கு ஆடுபுலி ஆட்டம் அப்படிங்கிற ஒரு படம் தான். இந்த ஆடுபுலி ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு ஆடு, புலி இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு மாதிரி ஒரு இது மாதிரி முக்கோணம் மாதிரி போட்டு நம்ம விளையாடுவோம். அதுல வந்து இந்த சின்ன சின்ன காயின்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுவோம். அந்த காயின் வந்து நம்ம ஒருத்தரும் வந்து வெட்டுறது கடைசி வரைக்கும் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த விளையாட்டு. சோ அது மாதிரி இந்த படத்திலேயே வந்துட்டு ஒருத்தர் வந்து பலி கொடுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில வந்து யாரு வந்து திருந்துறாங்க, யார் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் அப்படிங்கறதுனால தான் ஆடுபுலி ஆட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. பேருக்கு ஏற்ற மாதிரி இதுல வந்து நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கும், நிறைய பைக் சீன்ஸ் இருக்கும், நிறைய பரபரப்பான காட்சிகள் நிறைய இருக்கும். அது கூட சேர்ந்து நிறைய டயலாக்ஸும் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஒரு டயலாக்குமே வந்துட்டு அப்ப இருந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் டயலாக்ஸ் நிறையவே வரும். அதையும் தாண்டி வந்துட்டு தலைவர் வந்து அடிக்கடி சொல்ற ஒரு டயலாக் வந்து மெரதோஸ் அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாரு. இந்த ஒரு டயலாக் வந்து அப்போ வந்து இந்த மாதிரி ஹிந்தில பேசுறது அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸாலாம் இல்ல. சோ தலைவர் ஆரம்பிச்சு வச்ச விஷயமா கூட இருக்கலாம். சோ மேரா தோஸ் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்லுவாரு. ரஜினி ஸ்டைல் அப்படிங்கறது திரும்ப சொல்லுவாரு. சோ இதெல்லாம் வந்து ஃபேமஸான ஒரு படம் தான் ஆடுபுலி ஆட்டம் அப்படிங்கிற ஒரு படம். இதுல வந்து மாடர்ன் காஸ்டியூம்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். அதாவது அவர் போட்டுக்கிற காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஒரு சின்ன கட் கோட் போட்ட மாதிரி ஒரு காஸ்டியூம் தான் படம் ஃபுல்லா போட்டு வருவாங்க. காஸ்டியூம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து காயத்ரி மூவிலயும் இதே மாரி காஸ்டியூம் தான் போட்டிருப்பாங்க. ஸோ காஸ்டியூம்லாம் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். லுக் எல்லாம் செமையா இருக்கும். ஹேர் ஸ்டைல் கேட்கவே வேணாம். அந்த அளவுக்கு இருக்கும். அதோட சேர்த்து நெறைய ஸ்டைல், மேனரிசம் பார்க்கறது, திரும்புறது, அந்த ஒருத்தர் அடிக்கிறது, அது கூட வந்து ஸ்டைலு. அந்த துப்பாக்கி எடுத்து சுடுறது எல்லாமே ஸ்டைலா இருக்கும் அந்த படத்துல. சோ ஓவரால் பார்த்தோம்னா நம்மளுக்கு தலைவருடைய ரசிகர்களா அவர் வில்லனா பண்ணியிருந்தா கூட நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு படம்னா ஆடுபுலி ஆட்டம் அப்படிங்கறது சொல்லலாம். அண்ட் அடுத்த வீடியோல நான் எந்த படத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னா காயத்ரி அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பேச போறேன். சோ காயத்ரி படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிக்கும், எதுல வந்து தலைவர் அந்த எந்த சீன்ல நல்லா நடிச்சிருந்தாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் எந்த டயலாக் உங்களுக்கு பிடிக்கும், என்ன மாதிரியான படம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. எல்லாத்தையும் நான் வந்து அடுத்த வீடியோல வாசிக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் கண்டிப்பா பண்ணிட்டு போங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோல என்ன கொஸ்டின் கேட்டிருக்கனோ அதுக்குண்டான கமெண்ட்டை மறக்காம பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.